வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் செடிகளை தான் பார்க்குறக்காக வந்திருந்தேன். இந்த 2 நாளாகவே நல்லா மோடம் போட்டுட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே. ஆனால் செடிகள்லாம் பார்த்தா நல்லா பசுமையாக நல்லா பளிச்சுன்னு இருக்குது. மழை வந்தாவே செடிகளுக்கு ஒரு தனி கொண்டாட்டம் தான். நமக்கு தான் காலையில் வெளியே வந்த உடனே மழையில் நனைஞ்சிட்டு ஏதாவது வேலை செய்கிறனா கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். இருந்தாலுமே மழை நமக்கு ரொம்ப முக்கியம்தான். மழை வந்ததுனாவே காலையில் பனியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அப்புறம் வந்த உடனே பூ பறிக்கலான்ட்டு வந்தேன். செடியில் எல்லாம் தண்ணி நின்றுட்டு இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் கழித்து பூ பறிச்சிக்கலாம், இப்போ தான் மழை நின்றுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா புடலஞ்செடியெல்லாம் நல்லா பூ பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறைய வந்துச்சு. ஆனால் அந்த குளவியா இல்லை இந்த எறும்பு அந்த மாதிரி ஏதோ அந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ தான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும். இது பார்த்திங்கன்னா பாரிஜாத செடி. இது அப்பப்போ அப்படியே பூத்துட்டே இருக்கும். மற்ற செடிகள்லாம் இப்போ பூ கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு பூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வந்தேன். வாத்தெல்லாம் அப்படியே ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தது. இது நம்ம அண்ணன் ஒருத்தர் எல்லா வாத்தும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அந்த குஞ்சுகளை மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய வாத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ இருக்கிறது ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, வருத்தம்னு சொல்ல முடியாது, நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது மறுபடியும் 2 வாத்து முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேஷ் குட்டி நேற்றுக்கு நைட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காலையில் கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்கட்டும் நம்ம போக வரைக்கும் அப்படின்ட்டு வெளியில் திறந்து விட்டேன். அது பாட்டுக்கு நல்லா விளாடுச்சு. சரி மழை வந்ததுன்னா பிடிச்சி உள்ளே அடைச்சிடலாம், இல்லாட்டி அது வரைக்கும் வெளியே இருக்கட்டும்னு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கப்பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். சரி வாங்க பிடிச்சி தரேன், வரும்போது ஒரு கவர் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மீன் கொண்டு வர மாதிரியே சூப்பரான கவராக கொண்டு வந்திருந்தார். நம்மக்கிட்ட இருந்த அந்த மிக்சடு கப்பீஸ் எல்லாத்தையும் ஒரே இதில் விட்டு ப்ரீட் பண்ணியிருந்தேன். அதிலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வலையை விட்டு பிடிச்சேன். அதில் எவ்வளோ வந்தது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அந்த கவரில் போட்டுட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரீட் ஆனது தான். ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன். நம்ம காட்டில் எருமை கன்றுக்குட்டி வச்சுருக்க இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தொட்டியில் விட்டு ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போல்லாம் வேறு காட்டுக்கு நம்ம எருமை கன்றுக்குட்டியெல்லாம் மாற்றிட்டோம். இங்கே வெறும் மீன் மட்டும்தான் இந்த தொட்டியில் இருக்குது. நிறைய ப்ரீட் ஆயிடுச்சு. சிமெண்ட் தொட்டியில் வச்சுருந்தோம்னாவே மீன் நல்லா ப்ரீட் ஆயிடுது. இத்தனைக்கும் நான் டெய்லியும் கூட இதை பார்க்குறதில்ல, எப்போயாவது தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் மாட்டு ஷெட்டுக்கு ஆட்டுகளுக்கெல்லாம் தீவனம் போட்டு விட்டேன். எந்தெந்த ஆடு குட்டி போடுது என்ன ஏதுன்னெல்லாம் காலையில் ஒரு ரவுண்டு பார்ப்பேன். இப்போ இந்த நடுவில் இருக்குது, இப்போ இந்த கடைசியாக வருது பாருங்கள், இந்த ஆடு இன்னொரு 2-3 நாளில் குட்டி போட்டுரும். நான் குட்டி போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஆடுகளுமே அப்படியே மடி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போயருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மடி வந்துருச்சு. பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னொரு 15 நாளில் குட்டி போட்டுருன்ட்டு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் போல் இருக்குது. அந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி போடுற டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்று போட ஆரம்பிச்சுன்னா எல்லாம் வரிசையாக அப்படியே போட ஆரம்பிச்சிடும். கெடா தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடி தீவனம் திங்கிறதுக்கு. அப்புறம் காலையில் மழை இல்லாத போது சரி காலை எப்போவுமே மத்தியானம் தான் தண்ணி வைப்போம், சரி காலையிலேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எப்பவும் போடுற மாதிரி கலவையெல்லாம் கலந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். எல்லா ஆடுகளுமே காலையிலேயே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே ஒரு ரவுண்டு கள்ளக்கொடி போட்டனால எல்லாமே டக்குன்னு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே பாருங்கள், அந்த மேட்டு வழுக்க மாட்டாக்கு செனையாடாக இருந்தாலும் அப்படியே பொறுமையாக மேலே ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டுத்தரைக்குள்ளே வந்தேன். மாடு எல்லாமே ஷெட்டுக்குள்ளே கட்டியாச்சு. மயிலக்காலையும் காராம்பஸ் காலையும் மட்டும் வெளியில் கட்டியிருக்கு. மயிலக்காலை எப்பயும் உள்ளே கட்டிடுவோம், காராம்பஸ் காலை அந்த மேட்லேயே நின்றுக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மயிலக்காலை கட்டுற இடத்துல வரத்தட்டெல்லாம் பிடுங்கி வச்சுருந்தது. அதனால் அது கொஞ்சம் இடம் பத்தல, மழையில் நனையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வச்சுருந்தது. அதெல்லாம் ஒரு ரவுண்டு இப்போ மாடுகளுக்கு போட்டதுக்கப்புறம் இதையும் கொண்டு போய் உள்ளே கட்டிடலாம். நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்ததும் சேர்ந்து கூண்டுக்குள்ளே ஓரத்தில் வச்சு அடைச்சாச்சு. வெளியில் விட்டோம்னா மழையில் நனைஞ்சிரும்ட்டு. அப்பப்போ மழை தூரிகிட்டே இருக்குது.
ஷெட்டுக்குள்ளேயே பார்த்தா கொஞ்சம் இருட்டடிச்ச மாதிரி தெரியுது. வானமெல்லாம் மழை பெய்கிற மாதிரி மோடம் போட்டிருக்கிறதுனால உள்ளே கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டேங்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது. எல்லாமே உள்ளேயே கட்டி சேஃபாக பண்ணியாச்சு. இதே இந்த ஷெட்டு இல்லைன்னா வெளியில் கட்டியிருந்தோம்னா கச்ச கச்ச கச்சன்னு எல்லாம் முதிச்சிட்டு ஈரத்துலேயே கிடக்கும். ஏதோ இந்த ஷெட்டு நமக்கு இருக்குங்காட்டி அதுவும் கிட்ட எல்லாம் கொஞ்சம் குருளாக கட்டியிருக்கிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. எந்த மாடும் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காது, மேக்ஸிமம் இடிச்சிக்காதுங்க. இருந்தாலும் நம்ம குருளாக கட்டியாச்சு. நம்ம இல்லாமல் கொஞ்சம் தூரமாக எங்கேயாவது வேறு ஏதாவது வேலைக்கு போயிருந்தோம்னா அப்போக்கு இதை இடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு கரெக்ட் பண்ணி தான் கட்டியிருக்கு. அந்த கூஸ் வாத்து பார்த்திங்கன்னா முட்டை ஒரு இடத்துக்கு போய் படுத்துக்கிச்சு மீதியெல்லாம். இதுக்கெல்லாம் பாருங்கள், என்ன மழை பெஞ்சாலும் இப்படியே தான் தண்ணியில் சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் சோகமான செய்தி. கொரோனா வார்டில் சேர்த்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு குஞ்சும் வந்து ஒரே நாளில் சளி பிடிச்சி குருவிருச்சு. ஒரு சின்ன குஞ்சு, மற்றெல்லாம் ஒரு 4 பெருசு, அதெல்லாம் அங்கே தனித்தனியாக அடைச்சிருக்கிறேன். இதுகளுக்கெல்லாம் வேலையாக போய் மெடிசன் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும். அப்படியே விட்டோம்னா எல்லாத்துக்கும் பரவிடும். இதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே இருக்கிறதையும் பார்த்தலாம், எதுக்காக இங்கேயும் சளி இருக்கா என்னன்ட்டு அப்படியே உள்ளே பார்த்தேன். உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் நனையாமல் தான் சேஃப்டியாக இருக்குது. அதனால் எதுக்குமே சளி இல்லை. அதுவும் காடையெல்லாம் பார்த்துக்கணும் நல்லா. மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் கிளம்பி போனேன். நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம அண்ணன் வந்து கடை வச்சுருக்காரு, முருகன் ஏஜென்சி அப்படின்ட்டு, ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில், ஈரோட்டில். இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாய்களுக்கு, பூனைக்கு, கோழிக்கு இதுகளுக்கெல்லாம் தேவையான ஃபுட் ஐட்டம், அப்புறம் இந்த பெல்ட்டு, செயின், ரோப்பு, அந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது மாட்டுக்கோ, ஆட்டுக்கு, நாய்க்கு, கோழிக்கு, குருவிக்கு அது மாதிரி எல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த மெடிசன் கேட்டிங்கன்னா எல்லாமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது சின்ன சின்ன பிஸ்கட் மாதிரி பூனைக்கு, குட்டி நாய்களுக்கு, அந்த மாதிரி இதுக்கெலாம் இருக்குது. ஃபுட்டும் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஏதாவது மெடிசன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டு அங்கே இல்லைனாலும் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வந்து கோழிக்கு சளி பிடிச்சிதுன்னா எப்போயுமே இந்த அமாக்சிலின் இது தான் வாங்கி போடுவேன். இது வந்து ஆக்சுவலாக பூனைக்கும் நாய்க்கும் கொடுக்கக்கூடியது. ஒரு அரை மாத்திரை வந்து நம்ம கோழிக்கு போட்டோம்னாவே நல்லா கேட்கும். கூடவே வந்து வைமரால் வாங்கிட்டு போய் இது லைட்டாக வந்து டைரெக்டாகவே கொஞ்சமாக எடுத்து கொடுக்கலாம். அது இல்லாமல் கோழிகளுக்கு தேவையான தண்ணி வைக்கிறது, தீனி வைக்கிறது, இந்த மாதிரி அக்சசரிஸும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த கோழிகளுக்கெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் பெருசே ஆயிடுச்சு. இந்த கோழியெல்லாம் முட்டை விட்டுட்டு இருக்கிற கோழி. இதுகளுக்கும் இப்படி தான் இருக்குது. சரி பார்ப்போம். இன்றைக்கி மாத்திரை போட்டிருக்கேன். உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் வந்து இந்த மாத்திரையோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது 2 ரெடி ஆயிரும். அடுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 ரெடி ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருக்குது. இத்தனைக்கு இது 2-3 நாளாலாம் சளி பிடிச்சி தொந்தரவெல்லாம் கிடையாது. நேற்றுக்கு காலையில் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நேற்று இன்றைக்கி 2 நாளும் மழை பெஞ்சிட்டு இந்த மழையிலேயே இருக்கிறனால டக்குன்னு வந்து சளி சிவியராக அட்டாக் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஓப்பனில் நம்ம வெளியில் அந்த தட்டி மேலே தான் அணைஞ்சிட்ருக்கோம். அதனால் இப்படி ஹெவி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் சளி தான் கன்ஃபார்மாக. அதனால் அந்த சளி மாத்திரை போட்டிருக்கேன், ஒரு அரை மாத்திரை. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கோழி வளர்த்துறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை, எல்லோரும் வளர்த்தலாம். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும். தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணியும் இப்படி ஆகுது. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.